இங்க ஒருத்தர் 15 வருஷமா அவரோட தொலைஞ்சு போன குழந்தைய தேடிட்டு இருக்காரு. 15 வருஷத்துக்கு முன்னாடி வீட்டுக்கு முன்னாடி விளையாண்டுட்டு இருந்த குழந்தைய கடத்துறவங்க கடத்திட்டு போயிடுறாங்க. சோ அந்த குழந்தைய கண்டுபிடிக்க அவரோட பைக்ல குழந்தையோட போட்டோ வச்சுக்கிட்டு சுத்தாத ஊர் இல்ல, ஆனா எங்கேயுமே கிடைக்க மாட்டேங்குது. அப்ப ரோட்ல இவர மாதிரியே யாரோ அவங்க குழந்தைய காணோம்னு போஸ்டர் ஒட்டி இருக்காங்க. அதை பார்த்ததும் அந்த போஸ்டர் எடுத்துக்கிட்டு போய் அதை ஒரு வினையில பிரிண்ட் பண்ணி அதையும் இவரோட பைக்ல மாட்டிக்கிறாரு. இப்ப அதே போஸ்டர் நிறைய காப்பி எடுத்து இவரால முடிஞ்ச அளவுக்கு அந்த குழந்தையும் சேர்த்து தேடுறாரு. ஏன்னா 15 வருஷமா தேடிட்டு இருக்கிற இவருக்கு தான் அடுத்தவங்க வழி புரியுது. சில பேர் அந்த போஸ்டர் வாங்கி தொடச்சு தூக்கி போட்டு போயிடுறாங்க. அப்படி இவர் போயிட்டு இருக்கும்போது பழைய பைக்ல வேகமா போறத பார்த்த போலீஸ் வழிமறிச்சு விசாரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இவரோட கதையை கேட்டதும் எந்த ஃபைனும் போடாம இவர் வச்சிருந்த மேப்பை வாங்கி ரூட் சொல்லி அனுப்புறாங்க. கொஞ்ச தூரம் போனதும் அந்த ரூட் மேப்பை ஓபன் பண்ணா உள்ள இருந்து பணம் கீழே விழுது. சோ இத போலீஸ் தான் வச்சு கொடுத்திருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிறாரு. உடனே அவரோட நோட் எடுத்து அதை எழுதி வச்சுக்கிறாரு. ஏன்னா இவரோட பையன் திரும்ப கிடைச்சதும் இத்தனை வருஷமா யாரெல்லாம் ஹெல்ப் பண்ணாங்களோ அவங்களோட காசை திருப்பி கொடுத்துருன்னு வைராகியமா இருக்காரு. இப்படியே போயிட்டு இருக்க வழியில ஒரு டிராக்டர் மோதி பயங்கரமா அடிபட்டுருது. பைக்கும் டேமேஜ் ஆயிடுது. அப்ப யாருன்னே தெரியாத ஒரு பையன் இவரை தூக்கிட்டு போய் அவரோட பைக்கை ஃப்ரீயாவே ரெடி பண்ணி கொடுக்கறான். அதையும் இவரோட நோட்ல எழுதி வச்சுக்கிறாரு. அந்த பையன் கிட்ட இருக்கிற கம்ப்யூட்டர்ல சோசியல் மீடியால இவர் போட்ட போஸ்டருக்கு ஏதாவது ரிப்ளை வந்திருக்கான்னு பார்க்கும்போது யாரோ ஒருத்தர் இவர் சொன்ன அடையாளத்துல இருக்கிறதா ஒரு அட்ரஸ் அனுப்பியிருக்காங்க. இவர் அங்க போய் விசாரிக்கிறாரு. இவர் சொன்ன அதே வருஷம் ஒரு பையனை எங்கிருந்தோ தத்தெடுத்து ஒரு குடும்பம் வளர்த்துட்டு இருக்காங்க. அந்த பையனுக்கு இப்ப 16 வயசு ஆகுது. அந்த பையனை பார்த்ததும் ஒரு நிமிஷம் உறைஞ்சு போய் நின்னுறாரு. ஏன்னா 15 வருஷமா தேடி அந்த பையனை பார்த்ததும் இவருக்கு பேச்சே வர மாட்டேங்குது. ஆனா அந்த பையனோட அடையாளத்தை செக் பண்ணா இவரோட பையனுக்கு இடது கால்ல தழும்பு இருக்கும், அந்த பையனுக்கு வலது கால்ல இருக்கு. ஒருவேளை பல வருஷம் ஆனதுனால மறந்துட்டோம்னு நினைச்சு எதுக்கும் டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கலாம்னு கூப்பிடுறாரு. அதுக்குள்ள அந்த பையனை தத்தெடுத்த அம்மா வந்து பையனை கொடுக்க முடியாதுன்னு சொல்லி இவரையும் அடிச்சு அவரோட பைக்கையும் சேர்த்து கடல்ல தூக்கி போட்டுறாங்க. இங்க நடக்கிற எல்லாத்தையுமே இவருக்கு ஃப்ரீயா பைக்கை ரெடி பண்ணி கொடுத்த பையனும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கான். ஏன்னா அந்த பையனுமே 19 வருஷத்துக்கு முன்னாடி தொலைஞ்சு போய் இப்ப அனாதையா இருக்கான். அதனால இவரோட வழி அவனுக்கு புரிஞ்சு இவருக்கு பின்னாடியே ஃபாலோ பண்ணி வந்திருக்கான். இப்ப இவங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்து அவங்க ஃபேமிலி தேடி போறாங்க.